சிம்பிளான வெங்காய சாம்பார், அதுவும் 15 நிமிஷத்தில் கொங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் நம்ம பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப ஒரு யூனிக்கான ரெசிபி, பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் வரைக்குமே கெட்டு போகாது. இதில் வந்து நம்ம அப்பளம் போட்டு சாப்பிட்லாம், தட்டை போட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தூர்தால் ஒரு 1/3 கப் எடுத்துக்கலாம், அதாவது துவரம்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ஒரு 3 தடவை. இதுக்கப்புறம் தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுட்டு 4 விசில் விடணும். அப்போ தான் அது நல்லா வந்து பஞ்சு போல் வெந்துடும். ஸோ குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது நீங்கள் 4-5 விசில் கூட விடலாம். துவரம்பருப்புக்கு பதிலாக நீங்கள் வந்து பாசிப்பருப்பு கூட போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே போடலாம். ஸோ பாருங்கள் 3 விசில் வந்துடுச்சு, எடுத்துடலாம். இதுக்கப்புறம் இதை நல்லா மசிச்சு விட்டுக்கணும். மத்து இருந்ததுன்னா கொஞ்சம் மசிச்சு விட்டுக்குங்க. இது வந்து ரொம்ப உடையிற அளவுக்கு மசிக்க வேணாம். இது ஓப்பனில் கூட நீங்கள் வேக வைக்கலாம் டைம் இருந்துச்சுன்னா. இதுக்கப்புறம் புளி வந்து ஒரு 1 இன்ச் புளியை நல்லா சுடுதண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அதோடய ஜூஸ் வந்துடும் ஈஸியாக. இதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், ஜீரகம் எல்லாம் போட்டுக்கலாம். ஸோ கடுகு வெடிச்சதுக்கப்புறம் எல்லாமே போடுங்க. லைட்டாக வந்து ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா கறிவேப்பிலை, பெருங்காயம், பூண்டு இதை போட்டு நல்லா வதக்கலாம். இந்த டைம்லேயே நீங்கள் வெங்காயத்தையும் போட்டுடணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் நல்லா போட்டுட்டு ஓரளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கணும். இதுக்கப்புறம் பச்சை மிளகாய், குழம்பு மிளகாய் தூள் ரொம்ப முக்கியம் இதுக்கு. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த மசாலாவோடு சேர்த்து அந்த வெங்காயம் வதங்கும் போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுவுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணிங்க அப்படின்னா ஒரு நல்ல கிறிஸ்பியாக ஒரு நல்ல டேஸ்ட்டாக வரும். லைட்டாக ப்ரௌன் ஆகணும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இதை வதக்கணும். இப்போது தக்காளி 1 போட்டுக்கலாம். ஸோ இதோடு சேர்த்து வணங்கும் போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கிடும். நீங்கள் பெரிய வெங்காயத்துலேயே சின்ன வெங்காயம் இருக்கும், அதுவும் போட்டுக்கலாம். இல்லை சாம்பார் வெங்காயம், ரெண்டுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சாம்பார் பவுடர், மிளகாய் தூள், இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். ஸோ இதை 1 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து புளி தண்ணி ஊற்றணும். புளி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 1/4 கப் நம்ம வந்து ஊற்றுறோம். இந்த புளி தண்ணி தான் இந்த வெங்காயத்துக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். அந்த புளி தண்ணியில் வேகும்போது வெங்காயம் அந்த நல்ல புளிப்பு சுவையோட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கடைசியில் ஊற்றக்கூடாது, புளி தண்ணியை இந்த ஸ்டேஜில் ஊற்றி நல்லா வேக வச்சதுக்கப்புறமா வேக வச்சு துவரம்பருப்பு அதையும் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும். ஸோ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். தேவைப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி தேவைப்பட்டதுன்னா திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு நிறையா சாம்பார் வந்து நிறையா வேணும் அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், சாம்பார் பொடி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ பாருங்கள் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, பணியாரம், ஊத்தாப்பம் எல்லாத்துக்குமே, பொங்கல், ரவை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ்னு இன்னொரு சேனல் இருக்குது, அதுலேயும் நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 1900 ரெசிபீஸ். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டை 14 ரன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபீஸ் இருக்குது. ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.